எல்லாம் சுத்துறவங்களுக்காக மென்டலுக்காக நம்ம ஜெபிக்க போறோம். மென்டல் ஹாஸ்பிட்டல் இருக்கா இல்லையா? மென்டல் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா நான் சொல்றது தப்புன்னு சொல்லணும். அப்ப மென்டல் இருக்கிறாங்க. அப்ப மென்டலுக்காக நம்ம ஜெபிக்கணும்ல. நம்ம வீட்டுல ஒரு மென்டல் இருந்தா நம்ம எப்படி இருப்போம்? நிம்மதியா இருப்போமா? டிவி நீங்க ஆன் பண்ணீங்கன்னா அது மென்டல் போய் டிவி ஆஃப் பண்ணிட்டு வந்துடும். சாப்பாடு செஞ்சு வச்சீங்கன்னா எடுத்து கீழே கொட்டிடும். கேஸ் பற்ற வச்சீங்கன்னா அது என்ன பண்ண ஆஃப் பண்றோம். யாரும் இல்லாம கேஸை பற்ற வச்சு வீடை கொளுத்திடும். இதெல்லாம் மென்டல் செய்யற வேலை. அப்ப இவ்வளவு வேலையை செய்யறது யாருன்னு சொன்னா வானமண்டல பொல்லாத ஆவிகள், அவருடைய துரைத்தனங்கள், அவை அதிகாரங்கள், அதனுடைய கர்த்தத்துவங்கள், அதனுடைய பேர் தான் டிப்ரெசர் ஆவி. இந்த டிப்ரெசர் ஆவி இறங்கி எல்லாரையும் மென்டல் ஆகி. இது கடைசி காலம். டிப்ரெசர்னா நீங்க நினைச்சுக்காதீங்க ஏதோ புதுசா சொல்றாருன்னு. எல்லாருடைய குடும்பத்தில் டிப்ரெசர் இருக்கு. எல்லாருடைய மனதில் டிப்ரெசர் இருக்கு. ஒரு குழந்தைகிட்ட போன் தரலாம், அது டிப்ரெஷன்ல போயிருக்கு. ஒரு அம்மாக்கு சரியான நேரத்துல சரியான காரியங்கள் செய்யலன்னு டிப்ரெஷன்ல போயிடும். ஒரு ஐயாவுக்கு சரியான நேரத்துல சரியான காரியங்கள் செய்யல டிப்ரெஷன்ல போய். அப்ப டிப்ரெஷனை கட்டவிழ்த்து விட்டுருக்கிறான் சத்ரு. இதை கண்டுபிடிக்கணும். ஆவிகளை பகுத்தறியணுங்க. அப்ப டிப்ரெஷர்களை எதிர்க்கக்கூடிய இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த 12 hours பிரேயர் எதுக்குன்னு சொன்னா டிப்ரெஷரின் ஆவிகள் என்ன பண்ணணும்? கடிந்து ஜெபிக்கணும். எல்லா ஆவியில நிரம்பி ஊராதா ரபலா ஷக்கரத ரபலபா ஆவியானவரே டிப்ரெஷர்களை கொண்டு வருகிற மென்டல் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உலகம் எங்கும் இருக்கிற மென்டல் ஆவிகளை இயேசுவின் நாமத்தினால் மடக்கடிக்கிறேன் நான். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தினால் வானமண்டல பொல்லாத ஆவிகள், அவருடைய துரைத்தனங்கள், அதிகாரங்கள், கர்த்தத்துவங்கள், டிப்ரெஷரின் ஆவிகள், மென்டல் ஆவிகள், ஓ நிர்வாணத்தின் ஆவிகள், நாசமோசத்தின் ஆவிகள், ஓ பைத்தியத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிந்து நிர்மூலம் அடைவதா. 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 உரிதலப ஷக்கரதரத ரபலபோ ஷந்தரதரத ரபலகரதரத ரபலபா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில்